அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். 2025 புத்தாண்டு பயிற்சி பலன்கள் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது? யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. மிதுனத்தை பொறுத்த வரையும் மனசாட்சிக்கு வாழக்கூடிய நபர்கள், மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய நபர்கள், எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத உங்களுக்கு மற்றவங்க எல்லாருமே இன்னைக்கு துரோகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடி மேல அடி விழுகுதுங்க. எவ்வளோ கெஞ்சினாலும் சரி கொஞ்சினாலும் சரி மனிதன்கிட்ட மனிதாபிமானமே இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய ராசியோட நிலைமை இருக்கு. என்னங்க எங்களுக்கு இப்போ அஷ்டம சனியா அந்த அளவுக்கு ஒரு பலன்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. குரு பாருங்க ராசிக்கு 12ல மறைஞ்சு வக்ரமாயி இதுக்கு மேல உங்களுக்கே ஒளிமையான எதிர்காலம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட நம்ப மாட்டேங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு நேரம் செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு. எதுக்குமே பயப்படாத நீங்க கூட இன்னைக்கு இப்படி தனியா போராடியா ஒவ்வொன்றையும் ஜெயிக்கணுமா? ரொம்ப கஷ்டங்க. எங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போச்சுங்க. இதுக்கு மேல உயிர் இருந்தா போதும் அப்படின்னு கலங்கின மனதோட தான் இந்த பதிவு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. மிதுனத்தை பொறுத்த வரையும் மனசுல 1000 கேள்விகள், கவலைகள், கஷ்டங்கள் எதையும் அடுத்தவனுக்கு காமிக்காதீங்க. அடுத்தவனுக்கு காமிச்சாலும் அவங்கள என்ன சொல்ல போறான் தெரியுங்களா? சும்மா நடிக்கிறான், இவனுக்கு என்ன, இவன் ஆல்ரெடி எல்லாமே செட்டில் பண்ணிட்டான் வாழ்க்கைய அப்படிம்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எந்த இடத்துல எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ வட்டி கட்டிட்டு இருக்கிறீங்க, எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, பயம்னா என்னன்னு தெரியாத நீங்கள் எல்லாம் இன்னைக்கு பயந்து பயந்து வாழக்கூடிய நேரமாக போயிடுச்சுங்க. என்னங்க சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ராசிக்கு அஷ்டமத்தில் வந்தார் பார்த்தீங்களா? அன்னைக்கே என்னுடைய கனவு, கற்பனை, ஆசைகள்லாம் குழி தோண்டி போச்சிட்டேங்க. மிதுனத்தை பொறுத்த வரையும் எப்படி இருந்தீங்களோ இன்னைக்கு அப்படியே தலைகீழா நல்லா சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே சோம்பேறித்தனமா இப்படி ஒரு 3 வருஷத்துக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வருமா? அனுதினமும் யாரோ பக்கத்தில் சிங்கம் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி பயந்துட்டே வாழ வேண்டிய சூழ்நிலைகள். அவன் வீட்டுக்கு நம்ம உப்புக்கும் போகிறதில்ல, தண்ணிக்கும் போகிறதில்ல, எதுக்குமே போகிறதில்ல. இருந்தாலும் உங்களை ஏதாவது கேவலமாக பேசிட்டு 4 பேர் மத்தியில் கூட்டாக சேர்ந்துக்கிறாங்க. இப்போ எதிராளி எல்லாம் உங்களை கூட்டாக சேர்ந்து பேசுறது, அல்லது யாருக்காக பார்த்தீங்கன்னா உழைச்சிங்களோ, யாருக்காக எஃபர்ட்ஸ் போட்டீங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களை தனிமைப்படுத்தி, நீ என்ன எனக்கு பண்ணுன, நீ எனக்கு ஒன்றும் பண்ணலையே, நீ பண்ணாலும் பண்ணாட்டி நான் வாழ்க்கையில் நல்லா இருந்திருப்பேன் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இன்னைக்கு சொல்லி உங்களை காயப்படுத்துகிறாங்க. கவலைப்படாதீங்க. எவ்வளோ பேர் பேசினாலும் அந்த புதன் பகவான் உங்களைய கெத்தாக தான் வச்சுருக்காரு. புதனுடைய ராசி சொல்ல முடியாது. எவ்வளோதான் தூக்கி தூக்கி போட்டாலுமே பந்து எப்படி தண்ணிக்கு மேலே மிதந்து வரும், அந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோதான் நீங்கள் அடிபட்டாலுமே புதன் பகவானுடைய அருளால் நிச்சயமாக மேலே வந்துடுவீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. எதுக்காக இது சொல்கிறோம்னா, இப்போ எல்லாமே ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. கவலையில் பார்த்தீங்கன்னா கரைஞ்சு போயிட்டீங்க. இது நடக்குமா, நல்லது நடக்குமா, எங்களுக்கு நாங்களாம் எல்லாத்தையுமே இழந்துட்டோங்க, எங்களுக்கு வாழ்க்கையில் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஆனால் வெளியே என்ன பேசுகிறாங்க, இவனுக்கு என்னப்பா, இவன் டெய்லி 10,000க்கு துணி போட்டுட்ருக்கிறான், 20,000க்கு கார் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த இருக்கிற ஸ்டேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம், அன்றாடம் பண்ணுறதுக்கே ப்ராப்ளம். ஆனால் என்ன, குடும்பத்தில் யாருக்கிட்டையும் எதையுமே ஷேர் பண்ணாமல் தனக்குள்ள 1000 கவலையும் வச்சுட்டு முகத்தை வெளியே சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளற 1000 சிந்தனைகளை வச்சுருக்கீங்க. இன்றைக்கி முருகப்பெருமானுடைய அருளால் ஓரளவுக்கு கலங்காமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கீங்க. ரசித்து வாழக்கூடிய ராசி, வாழ்க்கையில் கெத்தாக வாழக்கூடிய ராசி, ரசித்து வாழக்கூடிய ராசி. ஒரு விஷயங்களும் செயல்பாடுகளும் மற்றவங்களை பார்க்கும்போது அதை விட 100 மடங்கு அதிகபட்சமாக இருக்குங்க. கண்ணில் பார்த்த வேலை கையில் செஞ்சுருவாங்க. அந்தளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. எவ்வளோ படிச்சிருந்தாலும் படிக்காட்டியும் பார்த்ததுக்கு பார்த்திங்கன்னா படித்து ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. படித்தவனுக்கு கூட இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இந்த ராசியை பொறுத்தவரை படித்தவனை விட படிக்காதவன் தான் அதிகமாக சம்பாரித்து வாழ்க்கையில் நம்பர் 1 ஜெயிக்கக்கூடிய நேரம். அந்த மாதிரி புதனுடைய ராசின்னு சொல்லும் போதே நீங்கள் நிச்சயமாக பண்ணணும், நம்ம டாப் 5 ராசியில் இருக்கிறோமா அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே இந்த கலங்கின முகத்தோடு தான் நீங்கள் இந்த பதிவை கேட்டுட்ருக்கீங்க. இந்த புத்தாண்டு பிறப்பு இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்துட்டு சளைச்சி போய் இன்றைக்கி இது நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எப்படி இருக்க போகுது? முதல் பெயர்ச்சி அப்படிங்கிறது ராசிக்கு 2ல் செவ்வாய் பகவான் வக்ரம் நீசம், அதே போல் ராசிக்கு 4ல் கேது, ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் பகவான், ராசிக்கு 7ல் சூரியன் மற்றும் சந்திரன், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கிர பகவான். இது ஒரு முதல் தர யோகம். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதே போல் ராசிக்கு 10ல் ராகு, ராசிக்கு 12ல் பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. குரு பகவான் நல்லதே பண்ணலைங்க, கெட்டதாங்க நடக்குது, அல்லது நல்லதை தலைக்கு வர்றது தரப்பாவோட தடுத்துட்டு இருக்காரு.
அவர் தான். அதனால அதான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா பண்ண முடியும். ஏன்னா அவர் ராசிக்கு 12ல மறைஞ்சிட்டாரு. அப்ப கை குடுத்து தூக்கி விட வேண்டியவங்க எல்லாருமே என்கிட்ட கை இல்லைங்க அப்படின்னு கையை மறைச்சிக்கிட்டா எப்படிங்க? அந்த மாதிரி வர வாய்ப்புகள் எல்லாமே தட்டி தட்டி போற மாதிரியே ஒரு ஃபீல். இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே கடந்துட்டீங்க. இந்த புத்தாண்டுனாக இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி நகர போகுது? பாசிட்டிவா நகர மாதிரி சொல்லுங்க. அப்படிங்கும்போது முதல் தர யோகாதிபதியான 5ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சேர்ந்து இந்த வருடம் உங்களுக்கு பிறந்திருக்குங்க. இது எந்த ராசிக்கும் இல்லாம இந்த ராசியை பத்தி நம்ம அதிகமா பேசுறோம் அப்படின்னா 5, 9 சேர்க்கை. எப்பொழுது எல்லாமே பிறந்த கால ஜாதகமும் சரி, கோச்சாரத்திலையும் சரி 5, 9 சேரும்போது நமக்கு அதிபயங்கர யோகம். நம்மளுடைய குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்க, அல்லது சாமியோட அனுகிரகம் இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்க, ரொம்ப கோயிலுக்கு போறேங்க, புண்ணியமே இல்லைங்க, நல்லது நடக்கவே மாட்டேங்குது, தொடர்ந்து நிறைய வேண்டுதல் வச்சுட்டு இருக்கோம், அந்த வேண்டுதல்லாம் நிலைக்க மாட்டேங்குதுங்க, நடக்க மாட்டேங்குதுங்க, அதற்கு எதிர்மறையாக நடக்குது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த 5, 9 முதல் தர யோகம். ஃபர்ஸ்ட் குழந்தை பேருங்க. மிதுன ராசியை பொறுத்தவரையும் பெருமாள் உங்க எல்லாருக்குமே தெரியும், திருப்பதி பெருமாள். அவருடைய அனுகிரகத்தினால குழந்தைகள் செல்வம், கிடைக்காத வரன், அதாவது குழந்தைக்காக ஏங்காத நாட்கள் இல்லை, போகாத கோயில் இல்லை, கேட்காத பேச்சுகள் இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுகளை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பேருக்கு இது ஒரு யோகமாக இருக்குமாம். எங்களோட ஊரில் வந்து நாங்கள் பெரிய மனுஷனாக இருக்கோம், நிறைய வரவு செலவு பண்ணுறோம், பொருளாதாரத்தில் ஒரு பதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அது வந்து சின்ன பதவியாக தான் இருக்குது, அதன் மூலியமாக நான் பணத்தை சம்பாதிக்க முடியுமா, சேர்த்த முடியுமா, பதவி அங்கீகாரம், நான் ஒரு கோயில் பொறுப்பில் இருக்கேன், அந்த பொறுப்பில் கடைசி இதாக இருக்கிறேன், இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச வரை எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன், அதில் நான் பெரிய ஆள் ஆகணும், ஜெயிக்கணும், வாழ்க்கையில் எனக்கு நிறைய கனவுகள், கற்பனைகள், ஆசைகள் இருக்குது, அதை எல்லாமே நான் பூந்து ஜெயிச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுவேனா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக இது ஒரு முதல் தர யோகமாக கண்டிப்பாக இருக்கும். பழைய சொத்து பிரச்சனைகள்லாம் இந்த நேரத்தில் குறையும். குரு பார்த்தா பரவா இல்லையே அப்படிங்கும்போது கோச்சார குரு பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய புதன் பகவானை பார்க்குறாரு. அப்போ நம்மளும் வாழ போகிறோம், நம்ம எதுக்கு அடுத்தவனை இத்தனால வந்து அடுத்தவனை பார்த்து அவனை மாதிரி நம்ம வாழ முடியலையே, அவனுக்கு கிடைச்ச மாதிரி வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருந்தா நம்ம முட்டி மோதி வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கலாம். அவமானங்கள் சுற்றி, அதாவது சொந்தக்காரங்க மத்தியில் இருப்பீங்க, அவனுங்களே உங்களை அவமானப்படுத்துவாங்க, ஒரு வார்த்தைகளும் முள்ளு மாதிரி குத்துற மாதிரி பேசுவாங்க. அப்படியே அதை சிரிச்சுக்கிட்டு வர முடியாது, கேட்டுட்டு இருக்க முடியாது. இது எல்லாமே எங்களுடைய தலையெழுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. உங்களுடைய காப்பாற்ற வேண்டிய சனீஸ்வர பகவான் வக்ரமாரா இருப்பாருங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே தடையை ஏற்படுது. அதே போல் பாருங்கள், சுகஸ்தானத்தில் கேது. அப்பா கிட்ட போய் பணம் கேட்டால் அப்பா எங்கிட்ட இல்லை அம்மாட்ட கேளு, அம்மாட்ட பணம் கேட்டால் எங்கிட்ட இல்லை அப்பாட்ட கேளு. கூட பிறந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காகவே வாழ்ந்துருப்பீங்க. அவங்க இன்னைக்கு அப்படி ஒன்றும் நீ எங்ககிட்ட இது பண்ணல, எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் பெருசாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளன பேச்சு. இப்படி ஏளனத்திலேயே நாங்கள் கவலைப்பட வேண்டியதா? இப்போ தான் இந்த புத்தி எல்லாம் மிதுனத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு, நமக்குன்னு வாழணும், நமக்குன்னு பணம் சேர்த்தணும் அப்படிங்கிற புத்தியெல்லாம் இப்போ வந்திருக்குங்க. இனி வரக்கூடிய காலங்களும் இது எல்லாமே வந்து பயப்படாமல் இனி நாட்களும் சரி, உங்களுக்கு நோக்கி நகரக்கூடிய நாட்களும் ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஏற்றமான நாட்களாக நிச்சயமாக வரும். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. இது எல்லாமே நாங்கள் மீண்டு வந்துடுவோமா? 5, 9ஆம் அதிபதி சேர்க்க எங்கே இருந்தாலும் ஒரு யோகத்தை கொடுக்குங்க. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, மற்றவன் போகிறான் நடக்குது, நானும் அதே பேக்கை தூக்கிட்டு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு நடக்க மாட்டேங்குது, அவன் 10% தான் முயற்சி பண்ணுறான், நான் 100% போடுறேன், விடிய அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறேன், ஒரு ஃபோன் கால்ஸ் எடுத்து பேசுகிறேன், என்னுடைய உயிர் மூச்சையே அந்த வேலைக்காக கொடுக்குறேன், ஏன்னா அந்த வேலையில் எனக்கு போதிய அளவுக்கு பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய வருத்தங்களும் இருக்குது. இனி காலங்கள் அனைத்துமே உங்களுக்கு வேலையில் சிறப்பான பெயர் கிடைக்கும், அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்குமான ஒரு நல்ல பலன்களாக இருக்கும். ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி. நீ தான் பார்த்துக்கணும் எங்களுடைய ராசி. உங்களுடைய ராசியில் நான் பிறந்தா நீ தானே எவ்வளோ பெரிய யோகாதிபதியாக இருக்கட்டும், ராசிநாதன் பலமாக இருந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துடும். அதே போல் உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானை எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வழிபடலாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் மிதுன ராசிக்கு ஒரு யோகாதிபதி. அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சனீஸ்வர பகவானே எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையும் விடுபட்டு கொடு, எனக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வேணாம், அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வாழ்க்கையாக எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு நீங்கள் அனுதினமும் வேண்டும் போது நிச்சயமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு யோகமான நாட்களாக கண்டிப்பாக இருக்கும். இந்த 2025 பிறக்கிறதே
மற்ற 11 ராசியை கம்பேர் பண்ணும்போது மிதுனத்துக்கு தான் முதல் தர யோகம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு உங்களுடைய கதவு, வாசல், ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சு அந்த ஒரு அழைப்பு, அதாவது வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வெற்றி படிக்கலை, இதுதான் படி, இப்படி ஏறி போனால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமாக புதன் பகவான் இருக்கிறதுனால இனி நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குமோ தவிர ஒருபோதும் வீழ்ச்சி அடையவே அடையாது. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%, கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.